அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல காமன் இன்டென்ஷன் அண்ட் காமன் ஆப்ஜெக்ட் சிறுவினாக்களில் கேட்டால் மட்டும்தான் நான் எழுதுவேன் அப்படின்னு நினச்சா அது ஒரு நல்லா இல்லாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் கிரைம். வாட் இஸ் ஹர்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இல்லை கிரீவியஸ் ஹர்ட், சிம்பிள் ஹர்ட்னு கேட்டாங்கன்னா கூட இந்த டாப்பிக்கை உடன் இணைத்து எழுதலான்றதை நினைவில் வச்சுக்கணும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக்லாம் எழுதாமல் எக்ஸாம் ஆளை விட்டு வெளியில் நான் வரமாட்டேன் அப்படின்ற எண்ணத்தோட எக்ஸாம் ஆளுக்குள்ளே உள்ளே போங்க. அந்த மாதிரியான மிக முக்கியமான கான்செப்ட் தான் இதெல்லாம். பொது நோக்கம், பொது இலக்குன்னு அர்த்தம். காமன் இன்டென்ஷன் அண்ட் காமன் ஆப்ஜெக்ட். இது இல்லாமல் கிரைம் நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. செக்ஷன் 3 சப்கிளாஸ் 5 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா காமன் இன்டென்ஷனை பற்றி சொல்லுது. செக்ஷன் 190 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா காமன் ஆப்ஜெக்டை பற்றி சொல்லுது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இது இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சுடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒரு 3 லைன் படிக்கும்போது காமன் இன்டென்ஷன்னா என்னன்றது மிக அற்புதமாக புரிய வரும். ஒரு குற்றத்தை செய்வதற்காக, நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள், ஒரு குற்றத்தை செய்வதற்காக இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாபிக் உள்ளே வரும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் என்ன டாபிக்? கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படின்ற ஒரு கான்செப்ட். செக்ஷன் 61 சப்கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். அதையும் நீங்கள் உள்ளிணைத்து எழுதணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. நான் எக்ஸாம் நல்லா எழுதுறேன் ஆனால் எனக்கு மதிப்பெண்ணே வர மாட்டேது, நான் எக்ஸாம் நல்லா எழுதுனேன் ஆனால் அரியர் வந்துடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விவகாரங்கள் செய்யாததுனால தான். ஒரு டாபிக்னா ஒரு டாப்பிக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பல விஷயங்களை உள்ளே இணைச்சிக்கணும். காமன் இன்டென்ஷன்னா என்ன? கான்சென்சஸ் ஆட் ஐடம், கான்ட்ராக்ட் ஆக்டில் வரக்கூடிய லீகல் மேக்ஸிம் எழுதுங்க. போயிட்டு பாருங்க, கான்ட்ராக்ட் ஆக்ட் 1 இருக்கு பாருங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. அந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் எழுதும் திறனை பார்த்தீங்கன்னா அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எழுதி வச்சுக்கிங்க. இருக்கு நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் கான்சென்சஸ் ஆட் ஐடம் அப்படின்ற ஒரு டாபிக் அண்டரில் வரும் பாருங்க. மீட்டிங் ஆஃப் மைண்ட். மீட்டிங் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா குற்றம் நடக்குமா? நடக்காதே. இதுதான் கான்செப்ட், காமன் இன்டென்ஷனுக்கு உண்டான கான்செப்ட். ஒரு குற்றத்தை செய்வதற்காக இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரே நோக்கத்துடன், தட் மீன்ஸ் கான்சென்சஸ் ஆட் ஐடம், மீட்டிங் ஆஃப் மைண்ட் அப்படின்னு அர்த்தம், சேர்ந்து செயல் புரிந்தால் அனைவரும் அந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். நல்லது செஞ்சாலும் பொறுப்பேற்கணும், கெட்டது செஞ்சாலும் பொறுப்பேற்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோன்றது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஸோ இது வந்து காமனான ஒரு டாபிக் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்கள். எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் காமன் இன்டென்ஷன். முதல்ல காமன் இன்டென்ஷனை மட்டும் பார்க்குறோம், சரிங்களா? 2 or more person, கிரிமினல் கான்ஸ்பிரசியில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு எசென்ஷியலில் இதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். காமன் இன்டென்ஷன் இருக்கணும், பொதுவான ஒரு நோக்கம் இருக்கணும், மீட்டிங் ஆஃப் மைண்ட் இருக்கணும், பார்ட்டிசிபேஷன் இன் ஆக்ட், எல்லாரும் சேர்ந்து செயல் புரிந்திருக்க வேண்டும். சும்மா செயல் புரியாமல் இருந்தால் நடக்காது. ஜாயிண்ட் லைபிலிட்டி, எல்லாருக்கும் அந்த கடமை இருந்திருக்கணும், அதாவது அந்த குற்றத்திற்கு உண்டான பங்கு இருக்கணும். ஒரு கமிட் அஃபென்ஸ், ஒரு அஃபென்ஸ் கண்டிப்பாக நடந்திருக்கணும். இது எல்லாமே இருக்கு. ஆனால் அஃபென்ஸ் நடக்கலைன்னா இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ கமிட் அஃபென்ஸ் நடந்தால் மட்டும்தான் இத்தனை செக்ஷனும் உள்ளே வந்து சேர்ந்துடும், இல்லைன்னா அது அதுவாகவே இருக்கும்ன்றது நினைவில் வச்சுக்கிங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காமன் ஆப்ஜெக்ட் கிட்ட வரும். நம்ம காமன் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத நான் லைனில் சொல்கிறேன், அப்படியே எழுதிக்கிங்க நீங்கள். 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள், இந்த இடத்துல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள், இந்த இடத்துல 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு பொது இலக்குடன், காமன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, செயல்பட்டால் அவர்களில் ஒருவர் குற்றம் செய்தாலும் கூட அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். 5 பேர் இந்த குழுவில் இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தவறு செய்கிறாருன்னா எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்தாற்போல் அவர்கள் தண்டனை விகிதங்களும் மாறும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதுவும் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அன்லாஃபுல் அசம்பிளி, ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு மேலே கூடினாங்கன்னா
செக்ஷன் 144 ஆஃப் ஐபிசி போட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி அன்லாஃபுல் அசம்பிளி, தேவையில்லாமல் ஒன்று கூட கூடாது, ஒன்று கூடி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நல்ல கரெக்டான டைம்னா பேசினா பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ ஒன்று கூடி பேசியிருந்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக உங்களை வந்து எச்சரிப்பாங்க, எல்லாம் வெளில போங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் காமன் ஆப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மிட் ஆகிருக்கணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கம்மிட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த டாபிக் உள்ள வராதுன்றதை நினைவில் வச்சுக்கணும். எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட்ல அன்லாஃபுல் அசம்பிளி பார்த்துட்டீங்க, காமன் அன்லாஃபுல் அசம்பிளி பார்த்துட்டீங்க, 5 or more பர்சனை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் ஒன்று கம்மிட் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி பார்த்துலாம். பாண்டுரங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத். இது பார்த்தீங்கன்னா காமன் இன்டென்ஷனுக்கு எதுக்கு வேணாலும் எழுதலாம், மாற்றி மாற்றி எழுதுங்க, தவறொன்றும் கிடையாது. ஏன்னா டாபிக்ஸ் எல்லாம் ஒன்று தான். இதில் 2 பேர், இதில் 5 பேர், அவ்வளோதான் வித்தியாசம். பாண்டுரங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத் இன் 1955 என்ன சொல்ல வருது இந்த கேஸ் ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா, காமன் இன்டென்ஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. காமன் இன்டென்ஷன் ஈக்குவல் டு ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் பிளான், முன்னேற்பாடுன்னு அர்த்தம். அனைவரும் ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டால் தண்டனை ஒன்றே. இதில் A1 A2 AP பிரித்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான தண்டனை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க, இல்லுஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் இந்த மாதிரியான கான்செப்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது உங்களால் ஆன்சர் ஷீட்டில். ஏபிசி சேர்ந்து ஒருவரை கொலை செய்ய முடிவு செய்கின்றனர், அவனை கொன்னுண்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஏ தான் பார்த்தீங்கன்னா அந்த டியை பார்த்தீங்கன்னா குத்துறாரு. ஆனால் பி மற்றும் சி அருகில் இருக்கிறாங்க, அருகில் தான் இருக்கிறாங்க. ஆனால் மூவரும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 சப்கிளாஸ் 5 படி ஒரே தண்டனை பெறுவர். செக்ஷன் 3 சப்கிளாஸ் 5 படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தான், கொலை குற்றம் தான். இந்த கேஸ் ஸ்டடி பாருங்க, ஷாம்புநாத் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது காமன் ஆப்ஜெக்டை நிரூபிக்கிறதுக்கு சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸ் இருந்தால் போதும், சூழ்நிலை எவிடன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூழ்நிலை சாட்சிகள் சொல்லுவாங்க, சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் இருந்தால் போதும் இந்த காமன் ஆப்ஜெக்டை நிரூபிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. இதற்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிறேன் பாருங்க. ABCDE 5 பேர் இருக்கணுன்றாங்களே, அதனால் 5 பேரை போட்டேன் நான். நீங்கள் சேர்ந்து ஒருவரை அடிக்க முடிவு செய்கின்றனர். அங்கே கொல்றதுக்கு முடிவு சொல்கிறாங்க, இங்கே அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அவர்களில் ஒருவர் கொலை செய்து விட்டால், அவர்களில் ஒருவர் பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சிடுறார். அடிக்கிறதுக்காக போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்து விட்டது என்றால் இந்த காமன் ஆப்ஜெக்டின் கீழ் அனைவரும் பொறுப்பானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த காமன் ஆப்ஜெக்டில். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த கேஸ் ஸ்டடியை கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுங்க. இல்லுஸ்ட்ரேஷனோடு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் அற்புதமாக இருக்கும், உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 15க்கு மேலே கேஸ் ஸ்டடிஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இக்காலகட்டங்களில் நீங்கள் கதை அடிச்சிங்கன்னா வேலை நடக்காதுன்றதையும் புரிஞ்சுக்கிங்க. கதை அடிக்கிறன்ற எண்ணத்தை மறந்துட்டு படிக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.